வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாரன் பேசுகிறேன். நான் இதை வாங்கிக்கவே மாட்டேன்னு, ஆனால் அவங்க 2 பேரும் என்னை விடவே இல்லை. ரொம்ப வற்புறுத்தி நான் வாங்கியே தீரணும்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ. பின்னாடி போய் பார்த்துக்கோங்க, அப்படியே பின்னாடி போயிடும். உங்களை காமிக்க மாட்டேன். என்னென்னா நான் இந்த ரிப்போர்ட் எப்படியே காமிச்சிடுவா திருப்பி. இங்கே பாருடா, யூரியா வந்துட்டு 65, கிரியேட்டின் 1.6 லாஸ்ட் இயர் வந்தாங்க. அவங்க 28/20/25 வரும்பொழுது போத் கிட்னி ஷோஸ் இன்க்ரீஸ்டு எக்கோஸ் வித் ரெடியூஸ்ட் கார்டிகோமெலி டிஃப்ரென்சியேஷன். 2024 கிட்னி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பைலேட்டல் மெடிக்கல் ரினல் டிசீஸ் இருந்துச்சு. மருந்து இப்போ 1 இயராக ஹோமியோவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மைல்டு ப்ராஸ்டேட்டோமெகாலி, கிட்னி வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய உப்பு ரிப்போர்ட் வந்து யூரியா 35, கிரியேட்டின் 1.1. அதுக்கு முன்னாடி கூட டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது 10வது மாதத்தில் கூட நார்மலாக தான் இருந்திருக்கு. 31, 1.4. ஸோ யூரியா 65, கிரியேட்னைன் 1, கிரியேட்னைன் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சு? 1.6, 1.7, 1.6. ஸோ அப்படி உப்பு இருந்து கிட்னி பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹோமியோ அப்போ இப்போ நீங்கள் நோம்பு வைக்கலையா? கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இப்போ கிட்னி குணமாயிடுச்சு. இப்போ பலம் தானே வந்திருக்கோம். சரி, இந்த நோம்புக்கு நீங்க பிரியாணி கூட சாப்பிடலாம். உப்பு வந்து நீங்க அதே அளவுக்கு போடாம எப்பயுமே அரை உப்பே போட்டுக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள். இப்போ உங்க கிட்னி நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்துருச்சுலமா. ஆக்சுவலி ஹோமியோபதியில் உப்பு கூடனா அது 50, 60 இருந்தால் ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக அந்த கிட்னி வந்துட்டு பழையபடி சில டைமில் வந்து ரிவர்சபிளாக இருக்கும். அக்யூட் கிட்னி இன்ஜுரிலாம் ஆகுது. ஒரு இன்ஃபெக்ஷனில், ஒரு சடனாக ஒரு காய்ச்சலில், இல்லை டீஹைட்ரேஷனில், இந்த மாதிரிலாம் இருக்குது. கிட்னி சுருங்காமல் இருக்குன்னா ரொம்ப அழகாக ஹோமியோபதி மருந்தில் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு எவிடன்ஸ் தான் இது. அண்ட் வந்து எதுக்கு நீங்கள் வந்து நோம்பு டைமில் நீங்கள் வந்து இந்த புடவெல்லாம் வாங்கி புதுசாக கட்டணும், நீங்கள் எதுக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? சொன்ன கேட்கவே இல்லை. ஓகே, நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டீங்களோ கிட்னின்னே? ஓகே, இப்போ வந்து கிட்னிக்காண்டி மருந்து சாப்பிட்டு உப்பு கூடி அந்த உப்பு நான் வந்து இந்த வேர்ச்சை மருந்து சாப்பிட்டு சத்தாகுமா? கோகுலம் டேஸ், தேங்க்யூ. கிட்னிக்கு ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு உப்பு கூட இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இனி அதை குணம் பண்ண முடியாது, வாழ்நாள் முழுக்க நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம பக்கத்தில் இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி உங்கள் கிட்னியை ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லைஃப் கூட வாழலாம். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேரை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹரிணி வந்து வேலைக்கு வந்து கிட்னி பேஷண்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நிறைய கிட்னி பேஷண்ட் பார்த்துருக்கேன். க்யூர் ஆகி ட்ரீட்மெண்ட் நிப்பாட்ட பேஷண்ட் பார்த்துருக்கியா? இதான் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்கும் உனக்கு ஒரு ஹோமியோ டாக்டரா இந்த மாதிரி கார்டிகோமெல் டிஃப்ரென்சியேஷன்லாம் திருப்பியும் மெயின்டைன் வந்து யூரியா 65 நார்மல் ஆகி மருந்து இப்போ நிப்பாட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி காலேஜில் வேறு எங்கேயா பார்த்துருக்கேன்? இல்லை மேம், இதெல்லாம் வந்து பொதுவாக அலுவலர் என்ன சொல்லிடுவாங்க, டயாலிசிஸ் தான் பண்ணணும். 100க்கு மேலே கூட டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதும் சரியானது. சூப்பர் மேம், உனக்கு அது ஹாப்பி தான். ஓகே, சூப்பர். உனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன்ல? கண்டிப்பாக. ஓகே, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டணும், ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுறேன். லவ் யூ ஆல். நன்றி.